அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையில பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம செதுக்கிக் கொள்வதன் மூலமாக, நம்மை நாமே திருத்திக் கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், சின்ன சின்ன தவறுகள். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேங்க, நான் தேவையில்லாம ஒரு விஷயம் பண்ண மாட்டேங்க, ஆனா அவனோட கூட இருப்பேன், தப்பு பண்றவனோட கூட இருப்பேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல, அவன் தாங்க எல்லா தப்பும் பண்ணுவான், நான் கூட தாங்க இருப்பேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவான் தெரியுமா? அதுதான் பெரிய தப்பு. தப்பு செய்யறவனை விட அதை கூட இருந்து கண்ணும் காணாம இருக்காங்கல்ல, அது பெரும் தப்புன்றாங்க. நீங்க இந்த பாஷா படம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் சார் வந்து நல்லவரா இருப்பார். விஜயகுமார் சார் நல்லவரா இருப்பார். பாஷாவுடைய அப்பா கேரக்டர்ல வர்றாருல, அவர் நல்லவரா இருப்பார். ஆண்டனின்றவர் கெட்டவர். கரெக்டா? இந்த ஆண்டனியோட கூட இருக்கிற காரணத்தினாலேயே இவருக்கு அந்த துப்பாக்கியில சுட்டு மரணம் வரக்கூடிய நிலை வரைக்கும் தள்ளப்பட்டு போகும். கரெக்ட்? அப்ப ஒரு கெட்டவனோட கூட இருக்கிறதே, கண்ணுங்காணாம கூட இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குன்றார். ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணாரு, ஒரு சாதுவை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாரு. சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த சாது வந்தோடனே நல்ல அறுசுவை உணவு, அப்படி ராஜ உபச்சாரம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த துறவி வீட்டுக்கு போய் தன்னுடைய பையை திறந்து பார்த்தாரு. பார்த்தா அதில் ஒரு வெள்ளி கூஜா இருக்கு. எங்க இந்த தண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே வச்சிருந்தாங்கல்ல அந்த வெள்ளி கூஜா, இந்த துறவி எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் அந்த துறவி பார்க்குறாரு, இந்த வெள்ளி கூஜாவை நான் எப்படா எடுத்தேன், நான் எடுத்திருக்க மாட்டேனே, நான் எப்படி எடுத்தேன்னு ஒரு யோசிச்சு பார்க்குறாரு. கடைசியாக இவர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறமா இவர் பதட்டப்பட்டுட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு போய் கேட்டிருக்காரு, நீ எப்படி இந்த காசெல்லாம் சம்பாதிச்ச, நீ எப்படி இதெல்லாம் சம்பாதிச்ச, அதை மட்டும் எனக்கு சொல்ல, நீ எப்படி சம்பாதிச்சன்னு சொல்ல. அவர் சொல்லியிருக்காரு, சாமி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க பெரிய சாமியார்னா உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், கொஞ்சம் ஊழல், கொஞ்சம் திருட்டு, கொஞ்சம் ஏமாற்றுதல், இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த சொத்தை சம்பாதிச்சேன். அதனால தான் இந்த சொத்தை சம்பாதிச்சு உங்களை மாதிரி பெரியவங்க வந்தாக்க இந்த பாவம்லாம் போயிடுமேன்றதுனால உங்களை கூப்பிட்டு விருந்து வச்சேன். அப்போ அந்த துறவி சொல்லியிருக்காரு, பாவி, உன்னோட சேர்ந்து உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டதுனால எனக்கும் அந்த திருட்டு புத்தி ஒத்திக்கிச்சுடா, எனக்கும் தெரியாம எனக்கு அந்த திருட்டு புத்தி ஒட்டிக்கிச்சு, இப்போ உன் வீட்டு வெள்ளி கூஜாவை நான் எடுத்துட்டு போயிட்டேன் பாரு, இந்தா நீயே வச்சுக்கன்னு கையில கொடுத்துட்டு போனாராம். இப்போ என்ன தெரியுமாகும், பாவப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்க நமக்கும் அந்த எண்ணம் தொற்றி கொள்ளுமாங்க. அதனாலதான் மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு முக்கியமான ஒரு இடம் தெரியுமா சொல்லி கொடுத்துச்சு. நாம நல்லவர்களாகவே இருந்தாலும் கூட கெட்டவர்களோடு இருந்தால் நமக்கு அழிவு உறுதின்றதை காட்டி கொடுக்குது. கர்ணன்ற மாபெரும் மேதையை காமிச்சது. மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், வயல் கொடுக்கும் குடையோ 3 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம், அப்படி தானம் பண்றவர் கர்ணன். அவ்வளவு நல்லவர் கர்ணன். ஆனாலும் கூட சேராத இடம் சேர்ந்ததுனால அந்த கர்ணனுக்கு அழிவு வந்துச்சுல்ல. செஞ்சோத்து கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பார் கண்ணதாசன் இல்ல. கர்ணன் இது மகாபாரதத்துல நல்லவராகவே இருந்தாலும் அழிவு வந்தது. ராமாயணத்துல யாரு பாருனா கும்பகர்ணன், நல்லவருங்க கும்பகர்ணன், அவ்வளவு நல்ல மனிதர். கடைசியில விபீஷணன் வந்து பேசுறார் கும்பகர்ணன்ட்ட, அண்ணா நீயும் இந்த பக்கம் வந்துருண்ணா, நீயும் இந்த பக்கம் வந்துருண்ணா, நம்ம ராமர் பக்கம் போயிடலாமான்னு விபீஷணன் வந்து பேசுறாரு. அப்ப கும்பகர்ணன் சொல்றாரு, டேய், ராவணன் தப்பே பண்ணியிருந்தாலும் கூட அவன் பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு தம்பி வேணுங்கடா. ராவணனுக்கு 2 தம்பி தான், ஒன்று நீ, இன்னொன்னுனா நீ அந்த பக்கம் போயிட்ட, ராவணனுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி வேணும்லடா, அவன் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் கூட அவனுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன்டான்னு அவ்வளவு நல்லவராக இருந்த கும்பகர்ணன் ஏன் அழிஞ்சாரு? ராவணனோடு இருந்ததுனால அழிந்தார். இப்படி நம்ம செய்யக்கூடிய, நாம நல்லவராகவே இருந்தாலும் கூட நம்ம சேரக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தங்க. நீங்க நல்லவர்களோடு பயணிக்கும் போது, நல்லவர்களோடு சேரும்போது, நல்ல இடங்களில் இருக்கும்போது, நல்லவர்களை போல் நாம் நடக்கும்போது நல்ல எண்ணங்கள் நமக்கு தானாவே வருமா? இப்ப ராவணன் கிட்டே கேட்குறாங்க, உனக்கு தான் இவ்வளவு மாயாஜாலம் தெரியுமே, இவ்வளவு மந்திரங்கள் தெரியுமே, நீ ஏன் ராமர் மாதிரி வேஷம் போட்டு சீதையை அணுகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ராவணன் சொன்னாரா, இது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கு தெரியாதா, உங்களுக்கு இது தெரியுதே எனக்கு தெரியாதா, நான் ராமர் மாதிரி வேஷம் போட்டு பார்த்தேன், ஆனால் ராமரை போல் நான் வேஷம் போட்ட பின்பு மாற்றான் மனைவியை தீண்ட வேணும்ன்ற எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சுப்பான்னு ராவணன் சொன்னாராம். அப்படி நல்லவர்களோடு சேரும்போது, நல்லவர்களை நினைத்து கொண்டிருக்கும் போது, நல்லவர்களோடு பயணிக்கும் போது நமக்கு எப்படி நல்ல எண்ணங்கள் தோன்றுகிறதோ, அப்படி தீயவர்களோடு பயணிக்கும் போது நம்மை அறியாமலேயே தீய எண்ணங்கள் நம்மளை தொற்றிக் கொள்ளுன்றாங்க. ஒரு காட்டுல 2 நண்பர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கரடி துரத்த ஆரம்பிச்சிச்சு.
நகைச்சுவைக்காக சொல்ற கதை. ஒரு கரடி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் வேகமாக ஓடினான். திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணான், டக்குன்னு நின்று பையிலிருந்து ஷூ எடுத்து மாட்டினான். இப்போ முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் கேட்டான், ஏண்டா ஷூவை மாட்டினா நீ கரடியை விட வேகமாக ஓடிடுவியா அப்படின்னு. அவன் சொன்னான், இப்போ நான் கரடியை விட வேகமாக ஓடுறது முக்கியம் கிடையாது, உன்னை விட வேகமாக ஓடணும் அதுதான் முக்கியம். ஏன்னா உன்னோட நான் வேகமாக ஓடிட்டேன்னா கரடி உன்னைய பிடிச்சிடும்லன்னு அர்த்தம். கரெக்டா? இப்படிப்பட்டவங்களோட நம்ம பயணப்பட்டோம்னா நமக்கும் அந்த தீய எண்ணங்கள் மட்டும்தான் உள்ளற. இப்போ இந்த பாவ செயல்களில் வரக்கூடிய பலன்களை பங்கு போட்டுக்கிறாங்கல்ல, கரெக்டா? பாவ செயல்களில் வரக்கூடிய பலன்களை பங்கு போட்டுக்கிறாங்களே, இந்த பாவங்களை மற்றவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்களான்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவங்களை நம்ம செஞ்சு அதில் வரக்கூடிய பலன்களை பங்கு போட்டுக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ ஊழல் பண்ணி திருட்டு பண்ணி ஒருத்தர் பெரிய சொத்து சேர்க்கிறாருன்னா அந்த சொத்துக்களை பங்கு போட்டுக்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. இதில் வரக்கூடிய பாவத்தின் பலனை யார் பங்கு போட்டுக் கொள்வாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை, அதை பங்கு போடுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க சார். ரத்னாங்கர் அப்படின்னு ஒரு திருடன். அந்த திருடன் ஒரு முறை காட்டில் போயிட்டு இருக்கிறப்ப நாரத முனிவரை சந்திக்கிறான். நாரத முனிவர்கிட்ட கத்தியை காமிச்சு மிரட்டுறான். இப்போ நாரதர் சொல்றாரு, ஏன்பா இவ்வளவு பாவம் செய்கிறிய, எதுக்காகடா இவ்வளவு பாவம் செய்கிற, பின்னாடி இந்த பாவத்தினுடைய பலன் தெரியுமா உனக்கு? இவன் சொல்றான், நான் எவ்வளவோ பாவம் பண்ணாலும் 5ல் 1 பலன் தானே எனக்கு வரும்ன்றான். 5ல் 1 பங்கு தானே எனக்கு வரும். அதென்ன 5ல் 1 பங்கு? எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் இந்த பாவம் செய்கிறேன், என்னுடைய மனைவிக்காக இந்த பாவத்தை செய்கிறேன், என்னுடைய மகனுக்காக இந்த பாவத்தை செய்கிறேன், எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், என்னோட சேர்த்து 5 பேரில் இந்த 5ல் 1 பங்கு பாவம் தானே எனக்கு வரும்னா. இப்போ நாரதர் சிரிக்கிறார். போய் அவங்க கிட்ட கேட்டு வா, உன் பாவத்தில் அவங்க பங்கு கொள்வாங்களான்னு கேட்டு வா போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ரத்னாங்கர்ன்ற திருடன் தன்னுடைய அப்பா அம்மாட்ட வந்து கேட்குறாரு, நான் அந்த காட்டில் திருடிட்டு வரேன்னு, சம்பாதிச்சு வரேன்னு, இந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குதானேன்னு கேட்குறாரு. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏன் பங்கு இருக்கு? நீ உன் மகனாக இருக்கக்கூடிய நீ சம்பாதித்து எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. நீ திருடு, உழைச்சு சம்பாதி, அது உன்னுடைய திறமை தவிர நீ பாவம் செய்கிறது உன்னை பொறுத்ததை தவிர எனக்கு அதில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ மனைவிட்ட போய் கேட்குறாரு, நான் செய்யக்கூடிய பாவத்தில் உனக்கும் பங்கு இருக்குதானே? மனைவி சொல்கிறாங்க, எனக்கு எப்படிங்க பங்கு வரும்? கணவனான நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க வேண்டியது என் கடமை, எனக்கு எந்த பங்கும் கிடையாதுன்ட்டு மனைவி போயிடுறாங்க. பையன் இதே வார்த்தையை சொல்கிறான், அப்பா வந்து காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, எனக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு பையன் போயிடுறான். இப்போ தான் இந்த ரத்னாங்கருக்கு புரிகிறது, நாம் செய்யக்கூடிய பாவங்களின் பலன்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர பாவத்தின் பங்கை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு புரிந்து கொண்ட ரத்னாங்கர் தான் போய் நாரத முனிவர் கிட்ட சரணடைகிறாரு. நாரத முனிவர் சொல்லி கொடுத்த வார்த்தை ராமன்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தாராம். அந்த ராமன்ற வார்த்தையை மறுபடியும் உச்சரித்து புற்று ஏற்படும் வகையில் தவம் செய்த அந்த ரத்னாங்கர் என்கிற திருடன் தான் பிற்காலத்தில் வால்மீகியாக வந்து ராமாயணம் என்கிற காப்பியத்தை கொடுத்தாருன்னு நமக்கு இதிகாசங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா அர்த்தம்? காற்று மூங்கிலோடு சேர்ந்தால் புல்லாங்குழல் ஆகிறது, இசையாக வருது. காற்று மூக்கோடு சேர்ந்தால் சுவாசமாக இருக்கிறது, மலரோடு சேர்ந்தால் வாசமாக இருக்கிறது, மூங்கிலோடு சேர்ந்தால் இசையாக இருக்கிறது. காற்று சாக்கடையோடு சேர்ந்தால் நாற்றமாக இருக்கிறது. நாம் காற்று தான். நாம் யாரோடு சேருகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை அமைகிறது. தவறு செய்பவர்களை பார்த்து கொண்டிருப்பதும், தவறு செய்யக்கூடிய இடத்தில் சேர்ந்து இருப்பதும், தவறு செய்வதை தடுக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறு தான்.